GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆந்திர மாநிலம் சித்தூர் அடுத்த கொல்லமடவு பகுதியில் ரங்கநாதன் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த செங்கல் சூளையில் வேலூர் மாவட்டம் லத்தேரி மற்றும் குடியாத்தம் அடுத்த சாமியார் மலை பகுதியை சேர்ந்த குடும்பத்தார் 17 பேர் 2 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக இருப்பதாகவும் அவர்களை மீட்டு தரக்கோரி அவர்களின் உறவினரான சின்னம்மாள் கடந்த 22ஆம் தேதி வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடத்தில் மனு அளித்தார். இது குறித்து உடனடியாக ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இந்த புகாரினை தெரிவித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கொண்டார். இந்த நடவடிக்கையின் பேரில் சித்தூரில் செங்கல் சூளையில் கொத்தடிமை தொழிலாளர்களாக 2 ஆண்டுகளாக இருந்த 3 பெண்கள், 7 சிறுவர்கள், குழந்தைகள் என மொத்தம் 12 பேரை சித்தூர் வட்டாட்சியர் மீட்டுள்ளார். மேலும் அவர்கள் மீட்கப்பட்டவர்களை சித்தூரில் இருந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து தாசில்தாரிடம் 12 பேரையும் ஒப்படைத்தார். இந்த 12 பேருக்கான முறையான விடுப்பு சான்று சித்தூர் வட்டாட்சியர் தராததால் குடியாத்தம் வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் விடுப்பு சான்று கேட்டுள்ளனர். ஆனால் சித்தூர் வட்டாட்சியர் விடுப்பு சான்றிதழ் இல்லை என கூறியுள்ளார். அப்படியாயின் அவர்களை ஏற்க முடியாது என சொன்னதும் அவர் சித்தூரில் உள்ள உயரதிகாரிகளிடம் பேசிவிட்டு 12 பேருக்கான விடுப்பு சான்று நாளை வழங்குவதாக சித்தூர் வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். அதனை கேட்ட குடியாத்தம் வட்டாட்சியர் மீட்கப்பட்ட 12 பேரையும் உடன் அழைத்து செல்லுங்கள், விடுப்பு சான்றிதழ் வழங்கும் போது அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என சொல்லி அனுப்பியுள்ளதாக கூறுகின்றனர். சித்தூர் அதிகாரிகள் அந்த செங்கல் சூளை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தால் மட்டுமே 12 பேரை மீட்பதற்கான சான்றிதழை விதிகளின்படி தர முடியும். வழக்கு பதிவு செய்யாமல் விட்டிருந்தால் விடுப்பு சான்றிதழ் வழங்க முடியாது. அதனால் இனிமேல் அவர்களை அதற்கான சான்றிதழ் தந்தால் மட்டுமே அவர்களை நாம் கொத்தடிமையாக இருந்தவர்கள் என்கிற கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான அரசு நிதி உதவியையும் தர முடியும். அதனாலேயே அவர்களிடம் விடுப்பு சான்றிதழ் கேட்கப்பட்டது என்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தின் குடியாத்தம், கேவி குப்பம், காட்பாடி தொகுதிக்குட்பட்ட கிராமங்கள் பெரும்பான்மையாக தமிழ்நாடு ஆந்திர மாநில எல்லையை ஒட்டியே உள்ளன. தமிழ்நாடு மலைவாழ் மக்களிடம் நல்லிக்கூலி என சொல்லி அழைத்து சென்று சட்டவிரோதமாக செம்மரம் வெட்ட வைத்து அவர்களை போலீசில் சிக்க வைத்துவிட்டு அவர்களை காப்பாற்றாமல் விட்டு விடுகின்றனர். இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் மீது ஆந்திராவில் வழக்குகள் உள்ளன. அதே வரிசையில் செங்கல் சூளையில் நல்ல வேளை, உங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறோம் என ஆசை வார்த்தைகளை கூறி அழைத்து சென்று விடியற்காலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை வேலை வாங்குவது, தங்க சரியான இடம் தராமல் ஓலை கொட்டகையில் தங்க வைப்பது, குழந்தைகளையும் வேலை வாங்குவது, தினசரி 150 முதல் 200 ரூபாய் வரையே கூலி வழங்குவது என அடிமையாக வைத்திருக்கின்றனர். பெரும்பாலான ஆந்திர செங்கல் சூளை உரிமையாளர்கள் தலைக்கு 30,000, 40,000 என தந்து மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்கொள்வது, அதற்கான வட்டி என்கிற பெயரில் பணம் எடுத்துக்கொண்டு மீதி சொச்ச பணத்தை கூலியாக வார வாரம் தருவது போன்றவற்றால் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆந்திராவின் செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகளாக இருக்கின்றனர் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.